ஆஃபீஸர் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் தோழர் அறுவடை நம்பி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர்களே, இதே இடத்துல ஏற்கனவே முன்னே பேசிய தோழர்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே நம்ம கூடி சந்திச்சிருந்தோம். மறுபடியும் இதே இடத்துல எல்லாரையும் சேர்த்து வச்சு பார்க்கறது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. பொதுவாகவே சொல்லுவார், அண்ணல் அம்பேத்கர் சொல்லும்போது சொல்கிறாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அந்த ஒன்று சேர்தலையும் கற்பித்தலையும் பார்த்திங்கன்னா ஒரு தொடர் நிகழ்வாகவே நாம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ இங்கே சேர்ந்தது ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு வந்திருந்தாலும் இந்த கடந்த 2 வருடங்களாக போன கமிட்டியிலேருந்து இந்த கமிட்டி வரைக்குமே பார்த்திங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு 26 முதல் 27 இடையில ஜோனல் மீட்டிங் போட்டிருக்கோம். பார்த்த முகங்களாகவே எல்லாமே இருக்கிறாங்க. நாம் அந்த பக்கம் சென்னையில் ஆரம்பித்து கீழே கன்னியாகுமரி வரைக்குமே மொத்த தமிழ்நாட்டையுமே பார்த்திங்கன்னா கமிட்டி உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை சுற்றி வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அதை நம்ம நிர்வாகத்திட்ட நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த 2 ஆண்டுகளில் நாம் என்ன சாதித்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம ஒன்று சேர்ந்து என்ன சாதித்தோம் அப்படின்னு பார்க்குறோம். பார்க்கும்போது அது நமக்கு ஒரு உத்வேகத்தை தரும். நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் திட்டமிட்டு கொள்ளலாம். நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இலக்கு தெளிவாக இருக்கும் பொழுது அதை நோக்கி பயணிப்பதும் நமக்கு சுலபமாக இருக்கும். இந்த 2 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நாம் என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் நாம் முடித்திருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா, கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க, இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாநாடு சேர்த்துட்டு அதுக்கு பிற்பாடு பார்க்க போனீங்கன்னா ஒரு நிர்வாகம் ஒரு அடக்குமுறையை கையாண்டதாக இருந்தது. இந்த சங்கத்தையே ஒழித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தது. நாம் இப்போ கோஷமெல்லாம் போடும்போது சொல்கிறோம், மோதி பார்த்த முட்டாள் எல்லாம் போன இடம் தெரியலன்னு. இப்போவும் அதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. சங்கம்தான் நிலையானது, அது நிலை பெற்று இருக்கிறது என்பதை நாம் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒடுக்குமுறைக்கு உச்சமாக போய் யூனியன் சப்ஸ்கிரிப்ஷன் போர்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பெரிய போராட்டம், சட்ட போராட்டம், நம்மளுடைய அமைப்பு ரீதியான போராட்டங்களுக்கு பிறகு அதை ஓப்பன் பண்ணும் பொழுது ஒரு வாரத்திற்கோ அல்லது 15 நாளைக்கு மட்டுமே 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கடந்த 2 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா அந்த முறையை மாற்றி இருக்கிறோம். 24/7 மாதம் முழுக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத நாம் ஒரு சங்கமாக அதை சாதிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பதிவு பொதுவாக எல்லா நிர்வாகங்களும் ஸ்பான்சர் செய்வாங்க. யாரை? ஒரு சங்கத்தை, ஒரு மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்களுக்கு யார் சாதகமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பதிவும் இல்லாட்டி கூட அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாம் இவ்வளோ தூரம் போராடி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போர்ட்டல் கேட்கணும், 24/7 அதை ஓப்பன் பண்ணி வைக்கணும்னு சொல்லும்போது ஓப்பன் பண்ணி வைக்கும்பொழுது ஒரு அங்கீகாரம் இல்லாத சங்கத்துக்கெல்லாம் கூட ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது சட்டப்படி தவறானது, அது அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ்னு நாம் ஏஎல்சிக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருந்தோம். அப்போ அந்த தவறை சுட்டி காட்டினோடனே அது சரி செய்யப்பட்டது. எது அங்கீகரிக்கப்பட்ட சங்கமோ எது பதிவு செய்யப்பட்ட சங்கமோ அந்த சங்கங்களுக்குமான சப்ஸ்கிரிப்ஷன் மட்டுமே பிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது நம்ம எல்லாருக்குமான ஒரு தேவை. நம்ம சொல்லுவோம் சில ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்டெல்லாம் இருக்கும். ஹால்ட்டிங் அலவன்ஸாக இருக்கட்டும், ட்ராவலிங் அலவன்ஸ், இதற்கான ஒரு சர்க்குலர், வரையறுக்கப்பட்ட சர்க்குலர் வெளியிடப்படாமலே இருந்தது. சங்கங்களின் தொடர் முயற்சியால், கோரிக்கைகளாகவும் நம்ம எழுதிய கடிதங்களாலும் அந்த சர்க்குலர் இப்போ போடப்பட்டிருக்கிறது தோழர்களே. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ப்ரொமோஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறத ஆரம்பம் முதலே நாம் சொல்லி கொண்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா மார்க் வெளியிடாமல் இருந்தாங்க. நாம் என்ன கேட்டிருந்தோம்னா பப்ளிகேஷன் ஆஃப் மார்க், எல்லா மார்க்கையும் வெளியிடுங்கன்னு நம்ம கேட்டிருக்கிறோம் நிர்வாகத்தை. எவ்வளோ ரிட்டன் எக்ஸாமில் என்ன வாங்கினாங்க, நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட்டில் எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க, இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை பப்ளிகேஷன் எழுதி ஒட்டுங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினார், அதனால் இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அந்த கடந்த காலங்களில் நிர்வாகம் அதுக்கு செவிசாய்க்கவே இல்லை. நாம் தொடர் முயற்சியின் காரணமாக இப்போ ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதினாங்களோ அவர்களுடைய மதிப்பெண்களை மட்டும் வெளியிடக்கூடிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இனி வருங்காலங்களில் மொத்த பப்ளிகேஷன், அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ எல்லா மார்க்கையும் வெளியிடப்படுவதற்கான முயற்சியை சங்கம் தொடர்ந்து செய்யும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட விழாக்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்,
ஒரு லிஸ்ட்டு 12 சைனீஸ் ஹாலிடேஸ்க்கு இருக்கும். இது அந்த அன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கலான்னு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் போட முடியாது, அவைல் பண்ண முடியாது. என்ன தான் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னு இருந்தாலும் அது எதுக்காக இருக்குன்னு பார்க்க போனீங்கன்னா, நம்ம ஒரு வேறு நம்ம ஒரு குழந்தைகளை பள்ளிக்கூடம் சேர்த்துருப்போம், அல்லது வேறு ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா அந்த பணம் அந்த சமயத்தில் ஒரு உதவியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏப்ரல், மே, ஜூன், ஏப்ரலுக்கு மேலே எந்த பண்டிகைகளும் இருக்காது. அந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை அவைல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸுக்கும் இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் தரப்பட வேண்டும் என்ற நமது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் என்பது எப்போ நாம் போட்டாலும் 10 மாதம் முடிஞ்சிருச்சு, ஒரு வருஷம் அந்த விதிமுறையின்படி வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எப்போ வேணால் போடலாங்கிறதையும் நம்ம சாதித்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேட்காத காதுகளாக இருந்த நிர்வாகம் இப்போ எப்படி கேட்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக மாற்றிருக்கு. நம்மளுடைய தொடர் ஒற்றுமைகள் அதை எப்படி கேட்க செய்திருக்கிறதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2024 ப்ரொமோஷன் எக்ஸாம் வைக்கும்போது கரெக்டாக ஜேஇபி எக்ஸாமுமே வந்தது. உடனடியாக அது சங்கம் தலையிட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த ப்ரொமோஷன் எக்ஸாமை அந்த 2024 வருஷம் ஜேஇபி எக்ஸாம் வரக்கூடிய அந்த நாட்களில் வைக்காமல் தள்ளி வைக்கணும்னு நாம் கேட்டிருந்தோம். உடனடியாக அது சரி செய்யப்பட்டது. அதே மாதிரி நியூ ரெக்ரூட்மெண்ட் அப்பாயின்ட்மெண்ட் போது பெண்களுக்கு ஒரு பெரிய அநீதி இழைக்கப்பட்டு வந்தது. அது நம்ம ஸ்பான்சர் வங்கியான இந்தியன் வங்கியிலிருந்தே அது தொடங்கி இருந்தது. என்னென்னா, பெண்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவங்க அப்பாயின்மெண்ட்டை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க. அதை இங்கே சு வெங்கடேசன் எம்பி வந்து நிதி அமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டு நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் அங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த நிலைமை மாற்றப்பட்டது. அப்படி இருந்தும் நம்ம தமிழ்நாடு கிராம வங்கியில் ஒரு பெண் கர்ப்பிணி பெண் வந்து அப்பாயின்மெண்ட் வரும்பொழுது ஆர்ஓவில் மறுபடியும் அதே மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, இல்லை நீங்கள் டைம் எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு குழந்தை பிறந்ததுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனடியாக அந்த விஷயத்தில் கூட நம் சங்கம் தலையிட்டு உடனடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவர்கள் பெற்றுவதற்கான நாம் ஏற்பாட்டை நாம் செய்திருக்கிறோம். இதெல்லாம் சங்கமாக நாம் இப்படி திரண்டு இருப்பதால் மட்டுமே சாதிக்க முடிகிறது. தனிமரம் தோப்பாகாது என்பது போல நாம் அடிக்கடி இப்படி ஒரு அமைப்பாய் திரள்வதன் மூலம் நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வதன் மூலம் நமது அனுபவங்களை மற்ற தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் மட்டுமே நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள முடியும். அதற்காகத்தான் நாம் இந்த மாதிரியான விழாக்களை எல்லாம் அந்த பொது மாநாடுகள் எல்லாவற்றையுமே முன்னெடுக்கிறோம். ஜோனல் மீட்டிங் ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம், எல்லாவற்றையுமே நம்ம முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கம்பேஷனேஷன் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது மறுபடியும் கமர்ஷியல் பேங்க்ல எல்லாம் கொடுத்தாச்சு, கிராம வங்கிகளுக்கு அமல்படுத்தப்படாமல் இருந்தது. அந்த விஷயத்திலும் நாம் தலையிட்டு அந்த கம்பேஷனேஷன் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டில் பல தோழர்கள் இன்று நம்மோடு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த மாநாட்டிலேயே நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி புதுவை பாரதியார் கிராம வங்கியிலேயே பார்த்திங்கன்னா, எப்படி தற்காலிக ஊழியர்கள் இருந்தாங்க, அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு பிஎஃப் கொடுக்க வேண்டும்னு போராட்டத்தை முன்னெடுத்த அந்த பொதுச் செயலாளர் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை அந்த நிர்வாகம் எடுத்தது. பெஃபியுடைய வழிகாட்டுதலோடு நம் சங்கங்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவரை சஸ்பெண்டே பண்ணினாங்க. புதுவை பாரதியார் செந்தமிழ் செல்வனை கிராம வங்கி ஒர்க்கர்ஸ் யூனியன் பொதுச் செயலாளரை நாம் சங்கமாக அவருக்கு உறுதுணையாக இருந்தோம். அவரும் ரீஇன்ஸ்டேட் செய்யப்பட்டார். இன்றும் அவர் ஒரு கிளையில் பணிபுரிந்து வருகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கி பணிச்சூழல் என்பது ரொம்ப அழுத்தம் மிகுந்ததாகவும், வேறு எந்த ஒரு விஷயங்களுக்கும் நம்மளுடைய சொந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கடி உள்ள சூழ்நிலையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இதே பார்த்திங்கன்னா, இந்த இடத்துலையே நம்ம ஒன்று கூட வேண்டும், அதை கொஞ்சம் நம் சங்கமாக நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து திட்டமிட்டு கடந்த 2 ஆண்டுகளாக டிகே முகர்ஜி டிராபி அப்படின்னு நம்ம ஒரு கிரிக்கெட் போட்டிகளை நடத்திட்டு வரோம். எல்லா தோழர்களும் பார்த்திங்கன்னா இந்த தடவையெல்லாம் 24 அணிகளாக வந்திருந்து உற்சாகத்தோடு பங்கேற்று கோவை அணி வந்து அதில் வெற்றி பெற்று சென்றார்கள். இன்னமும் பார்த்திங்கன்னா நம்ம செயல்பாடுகள் பெண்கள் மாநாடு நடத்தியிருக்கோம், தற்காலிக ஊழியர்களுக்கான மாநாடு நடத்தி அவர்களோடு நாம் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் இப்போ ஆஃப்டர்நூன் செஷனில் எல்லாருமே இன்னமும் நம்ம அதை விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். என்ன சொல்லப்போனால், எல்லாத்திற்கும் மகுடம் வைத்தது போல் கிராம வங்கியில் தொடங்கி 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதை கொண்டாட வேண்டியது, இதை பிரபலப்படுத்த வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கத்தோட கடமை. ஆனால் நம்ம அரசாங்கங்கள் வந்து பொதுத்துறைகளே சுமைகளாக கருதக்கூடியது. பொதுத்துறைகள் சாக பிறந்தவன்னு சொல்லக்கூடியவங்க எப்படி கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைய கொள்கிற மாதிரி இருக்கணுன்ற மாதிரியான எண்ணம் உள்ளவங்க அதை செய்வாங்கன்னு தெரியாது.
அதனால் நாம் ஏஆர்ஆர்பி அகில இந்திய சங்கம் இந்த கிராம வங்கிகள் தொடங்கிய 50வது பொன்விழா ஆண்டை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து எல்லா கிராம வங்கியிலும் அதை ஒரு விழாவாக முன்னெடுத்தோம். அதில் தமிழ்நாடு கிராம வங்கி தான் முதன்மையாக இருந்தது. முதல்ல பொன்விழாவை நாம் தான் முன்னெடுத்தோம் என்பதையும் இந்த இடத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அடுத்து நாம் செய்ய வேண்டியது, நான் ஏன் இவ்வளோ தூரம் இந்த விஷயங்களை எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இந்த 2 ஆண்டுக்குள்ள ஒரு குறுகிய காலம், இந்த 2 ஆண்டுகள்ங்கிறது இதுக்குள்ளே நம்ம எவ்வளோ விஷயங்களை சாதிச்சிருக்கிறோங்கிறத அது நமக்கு ஒரு உத்வேகத்தை தரும். நாம் வெறுமனே கூட்டமல்ல, நமக்குன்னு ஒரு நோக்கம் உண்டு, நாம் அந்த நோக்கத்தில் உறுதி உண்டு, வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் உண்டு. அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே பார்ப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த கூட்டம், இந்த ஒற்றுமை என்பது எல்லா பக்கத்துக்கும் எல்லாருக்கும் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்போ அதே உற்சாகத்தோடு பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு மேலே நாம் சொல்கிறோம் ஐபிஓ அப்படின்னு சொல்கிறாங்க, கிராம வங்கிகளின் பங்குகளை தனியாருக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் பார்த்திங்கன்னா நாம் ஒரு போராட்டத்தை, ஒரு கிராம வங்கியில் உள்ள அபெக்ஸ் யூனியன் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு இயக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில் சில எதிர்ப்பு இயக்கங்களை அறிவிச்சிருந்தாங்க. அதன் முதல் இயக்கமாக போன 21ஆம் தேதி அந்த கருப்பு பேட்ஜ் அணிந்து நம்மளுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கக்கூடிய மற்றொரு சங்கமான தமிழ்நாடு கிராம பேங்க் ஆஃபீஸர்ஸ் ஐபோக்கில் ஒரு சங்கம் இருக்காங்க. அப்போ நமக்கு பொது எதிரி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது, அரசாங்கம் தான் எதிரியாக இருக்குது. ஏன்னா மொத்தமாக விற்றுட்டாங்கன்னா தொழிற்சங்கமும் இருக்காது, வங்கியும் இருக்காது, நாம் தொழிலும் இருக்காது, வங்கியும் இருக்காது, நாம் எங்கே போய் சங்கம் நடத்திட்டு இருக்க முடியும்? அப்போ அந்த இடத்துல நம்ம ஒன்று சேர்ந்தோம். அந்த தலைவர்களோடையும் பேசும் பொழுது இந்த இடத்துல நாம் தொழிலாளர்களாக ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு அவங்களும் நினச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பேட்ஜ் வேரிங் போராட்டம் மிக ஒரு வெற்றிகரமான ஒரு போராட்டமாக அமைந்தது. அது ஒரு தொடக்கம்தான். நமக்கு ஒரு நீண்ட நெடிய அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் ஆயத்தமாக வேண்டியிருக்கும். தோழர்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி தோழர்களே.